செஞ்சு விஜய் சொன்னாப்புல பேச வந்துருச்சு. என்னென்னா அது ஒரிஜினலாக தொழில் ரீதியாக ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதை தாய்க்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கும் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்த்தி லைஃப்பை பற்றி ஏதோ பேசுனது, அதை கேள்விப்பட்டு அதை சொல்லும்போது அவங்க தெரியாமல் அவங்களுக்கு சோக்மி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஏகாம்பரம் அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்தார் இந்த படத்தில், எந்த அளவுக்கு அவருடைய டேலண்ட்டை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு சிறப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அதே மாதிரி எடிட்டர் பிரவீன், ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் வந்து ஏதாவது ஒரு 1000 அடி 2000 அடின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது ஏன்னா எனக்கு எப்பவுமே நான் லென்த்தாகவே படம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மண்டை உடைச்சி 2000 அடி 3000 அடி நான் குறைச்சி அப்புறம் நான் கிறிஸ்பாக படத்தை கொண்டு வருவேன். ஸோ குறைக்கிறதுல இருக்கிற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த எடிட்டில் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாரு. டைரக்டர் இவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, கேமராமேன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் இருக்கிறது நல்லது எல்லாமே மிஸ் பண்ணாமல் செலக்ட் பண்ணி கரெக்டாக போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உழைப்பையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவருக்கு அதே மாதிரி இதில் நடித்தவங்க எல்லாருமே செட் ஆகிருந்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க, மற்றவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்திருக்க பார்வையாளர்கள் உங்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் எப்பவுமே முதல்ல ஆரம்பிக்கும்போது சக பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அவங்க தான் முதல்ல வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். இப்போ கடைசியாக அவங்களுக்கு வணக்கத்தை சொல்கிறேன். என்னன்னா இனிமேல் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அவங்க உங்களையெல்லாம் கை தூக்கி விடணும் அப்படிங்கிறது, அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு வணக்கத்தையும் அவங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சு. இன்னும் படம் பார்க்கல, ஆனால் இவங்க இத்தனை பேர் பேசுனதுலேருந்து அந்த படத்தினுடைய சாராம்சம் என்னவா இருக்கும், எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். படம் பார்த்துட்டு அவங்க உண்மையிலேயே அதுக்கு தகுந்த அந்த பாராட்டுக்களை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜனங்கள்கிட்டையும் வந்து அது போய் சேர்கிற அளவுக்கு அதுக்கு கரெக்டான விமர்சனங்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போவே அட்வான்ஸாக சதீஷ் டைரக்ட் பண்ணதுக்கு மட்டும் இல்லை வாழ்த்துக்கள். சீக்கிரமே அவர் ஒரு ஸ்க்ரீனில் வேறு மாதிரி பெரிய ரோலில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. ஏன்னா வந்து இறங்கணுன்னே சதீஷ் என்ன ரிசீவ் பண்ணி இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போது இதுவரைக்கும் சதீஷ் நான் ஆஃபீஸில் பார்த்துருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன், இங்கே பார்த்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு என்னமோ ஃபஸ்ட் டைம் அவர் அப்படி கூப்பிட்டு போகும்போது ஏன்னா பாடி இவ்வளோ கரெக்டாக வச்சுட்டு இருக்காரு, இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு, எல்லாட்டி இவரையே பார்த்துக்கிட்டு போகிறேன். அப்புறம் வந்துட்டு அப்புறம் ஸ்க்ரீனில் திடீர்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆஹா நம்ம நினச்சது கரெக்டு தான், ஸ்க்ரீன்லேயும் வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஸோ அவர் தாராளமாக நடிக்கவும் செய்யலாம். அவருக்கு தகுந்த கேரக்டர்கள் வந்து அவர் செஞ்சாருன்னா கண்டிப்பாக இதில் ப்ரொடியூசராக ஜெயித்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்லேயும் ஆர்டிஸ்டாகவும் அவர் ஜெயிக்க முடியும். அதுக்கு உண்டான எல்லா இதுவும் அங்கே இருக்குது. அப்புறம் இங்கே பேசுனதில் வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பாக பேசினாங்க. ஷில்பா அவர்கள் பேசுனது ரொம்ப பிடிச்சது. என்னென்னா அவங்க நடிக்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்போர்ட்ஸில் அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்ன அதுங்கிறது, அது செய்யும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதுலாம் சொல்லி அந்த ஆர்த்தி எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாங்க, அது கூடுறவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக அவங்க எடுத்து சொன்னாங்க. அப்புறம் படம் பார்த்துட்டு இப்போ பார்க்கும்போது இனிமேல் லைஃப் பூரா ஃபிட்டாக இருக்கணும் நம்மன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா படத்தை விட இப்போ ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க பேசும்போது ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த டீம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சென்டிமெண்ட்டாக நம்ம நம்பியார் அண்ணா ஃபேமிலியிலேருந்து வந்து பேசினார். என்னென்னா முதல் இங்கே அந்த டூர்லேருந்து போச்சு ஃபஸ்ட் டைம். அது இத்தனை வருஷம் ஆகி போச்சு. அவர் கரெக்டாக அவரப்பா என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, அவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காரு. என்னென்னா உண்மையிலேயே நம்பியாரன் வந்து அவர் நடித்த படத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டார். ஏதோ நடித்தோம் அவ்வளோதான் முடிஞ்சது, எப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அடுத்த வேலைக்கு போயிடுவார்.
ஆனால் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அவர் எங்கேயோ வெளிநாடு எங்கேயோ போக வேண்டியது.